நீங்க மட்டுமல்ல, உங்க குடும்பம் முழுவதும் அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்கும்படியாக மனம் திரும்ப வேண்டும். இன்னைக்கு நான் சொன்ன 2 காரியம், பெரிய பெரிய காரியம். நீ பாவம் செய்யறது, தம் அடிக்கிறது, மொபைல் பார்க்கறது, சினிமா பார்க்கறது, இதெல்லாம் கூட என்ன பண்ண முடியாது. அதுல இருந்து ஒரு நாள் மனம் திரும்பிடலாம். இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு நாள் செய்யாம கூட இருக்க முடியும். ஆனா நான் கேட்கறது என்னன்னா, அந்த ஓய்வு நாள், குடும்ப ஜெபம், இது 2 உங்க குடும்பத்துல ரொம்ப முக்கியமான காரியம். இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுறாருன்னா இதுல நீங்க குறைபாடா இருக்கீங்கன்னு அர்த்தம். விசுவாசிக்கிறாமே சொல்லுமே. மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தையை என் மூலமா இன்னைக்கு உங்களோட பேசிக்கொண்டிருக்காருன்னா இதுல நான் கம்மி பண்ணிட்டேனே. அல்லேலூயா. என்ன நடந்தாலும் சரி, ஓய்வுனால கர்த்தருக்கு கொடுக்காம நீங்க வெளியே வரக்கூடாது. தேவ சமூகத்துல குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம், அட்லீஸ்ட் 2.5 மணி நேரம் நீங்க இருக்கணும். ஏன்னா 10% என்ன பண்ணணும், தேவனுக்கு அந்த ஒரு நாளாவது கொடுக்கணும். ஆனா தேவன் சொல்ற காரியம் முழு நாள் என்னோட நாள். நீங்க ஒண்ணுமே கொடுக்காம சில பேர் என்ன பண்ணுவாங்க, கடைசியா போவாங்க, ஜெபம் பண்ணிட்டு சீக்கிரம் வந்துருவாங்க. அது என்னன்னா, நான் சர்ச்சில் காலை வச்சிடணும்பா, இது புனித ஸ்தலம் அல்ல. நம்ம தான் விக்கிரக கோயில்ல போய் பார்த்து அந்த இடத்துல காலை வச்சாவே ஆசீர்வாதம் இல்ல. தேவ சமூகத்தில் நீ காலை வச்ச ஆசீர்வாதம் இல்ல, நீ கேட்டாவும் ஆசீர்வாதம் இல்ல, பார்த்தாவும் ஆசீர்வாதம் இல்ல, அதன்படி நடக்கும் பொழுதுதான் விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிப்போமா? என் வாசற்படியில் நித்தமும் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை பாக்கியவான் என்ற தலைப்புல. இது 2வது வாரமா, போன சண்டேலேருந்து 2வது வாரமா ஒரு பகுதியை பார்க்கிறோம். யார் பாக்கியவான்? கர்த்தருக்குள் இருக்கிறவங்க எப்போதும் பாக்கியவான் தான். யார் இருக்கா? எப்படி இருக்கிறோம்? எல்லாரும் கேட்டா நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கிறோம் தான் சொல்லுவோம். யாராவது ஒருத்தர் நான் கர்த்தருக்குள்ள இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா தேவன் சில காரியங்கள் இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு என்ன பிடிக்கும்னா, இப்போ எனக்கு எங்கள் அப்பாவை பிடிக்கும் நான் சொல்லலாம். எனக்குன்னா எங்கள் அப்பானா ரொம்ப உயிருங்க அப்படின்னு. ஆனால் அப்பாவுக்கு ஒன்று பிடிக்குமா? அங்கே தான் கேள்வி. எனக்கு எங்கள் அம்மானா ரொம்ப பிடிக்கும், என் கணவன்னா ரொம்ப பிடிக்கும். கரெக்டு. கணவருக்கு ஒன்று பிடிக்குமா? இங்கே எப்போ 2 மனம் ஒன்றாகிறதோ அங்கே தான் தேவ வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. ஒரு குடும்பம் என்பது கணவன் மனைவி ஐக்கியமாக இருந்தால் தான். கணவன் மட்டுமே ஐக்கியமா இருக்கிறது குடும்பம் அல்ல, மனைவி மட்டுமே ஐக்கியமா இருக்கிறது குடும்பம் அல்ல. எப்போ கணவன் மனைவி ஐக்கியமாவாங்க, எப்போ பிள்ளைகள் பெற்றோர்கள் ஐக்கியமாவாங்க, எப்போ குடும்பங்கள் ஐக்கியமாகனா ஒருவர் உண்மையை புரிந்து கொள்வது. எனக்கு எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும், எங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும் நான் சொல்றதை காட்டிலும், எங்க அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா என்ன அர்த்தம்? எனக்கு பிடிச்சா பார்த்தோம் இல்லை, எங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கணும். எப்போ அது பிடிக்கும்னா, எங்க அப்பாவுக்கு ஏற்றவாறு என் செயல்பாடுகளையும் என் சிந்தனைகளையும் மாற்றிக்கொள்ளுகிறனோ அப்போ எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிரியமனமா மாறுறேன். எனக்கு எங்க அம்மா பிடிக்குங்க. பிள்ளைங்களாம் சொல்ல எனக்கு அம்மா நான் பிடிக்கும். அம்மாவை கடை சொல்லுவேன், எப்பா அந்த பிள்ளையா என் பேச்சே கேட்காது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், நான் எனக்கு பிடிக்கும்னு இருக்கு, ஆனால் அங்கே இருக்கிற வருகிற வார்த்தை சரியில்லை. இப்போ எனக்கு எங்கள் மனைவினா ரொம்ப பிடிக்கும். ஓகே, கரெக்டு, மனைவியை பிடிக்கும். மனைவியை கேட்டால் சொல்லுவாங்க, அவர் குஷ்டு படுப்பார், வீட்டுக்கு காசையே கொடுப்பாருங்க, அவருக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைங்க. எது சொன்னாலும் என்ன பண்ண மாட்டார், கேட்க மாட்டார். ஆமீன். அன்பு பிரியமான ஜனமே, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையாவது யார் பாக்கியவான்? மீண்டும் அந்த வசனத்தை படிங்க. என் வாசற்படியில் நித்தமும் விழித்திருந்து. முதலாவது காரியம், தேவட வாசல்ல காத்திருக்கிறவர்கள். அல்லேலூயா. தேவ வாசல்னா என்ன? ஆலயம், அப்புறம் வேத வாக்கியம், அப்போ வேற என்ன? தேவனுக்கென்று ஜெபிக்கிற ஒரு நேரம். இது ஆலயமா இருக்கலாம், வீடா இருக்கலாம், இல்லை சமையல் பண்ணுற இடமா இருக்கலாம், ட்ராவல் பண்ணுற இடமா இருக்கலாம். அல்லேலூயா.
வசனம் சொல்லுகிறது, என் வாசற்படியில் நித்தமும் விழித்திருந்து. ரெண்டாவது காரியம் விழித்திருந்து. தேவ சமூகத்துல நிறைய பேர் இருப்பாங்க, உள்ளேயே வந்து உட்கார்ந்துருப்போம். அப்போ தேவனோடு இருக்கணும்னா விழித்திருக்கிறவர்களாய் காணப்படணும். அல்லேலூயா. மூன்றாவது காரியம், என் வாசற்படியில் நித்தமும் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து. தேவனுக்காய் காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். தேவ சமூகத்துல எங்க வந்து எந்தெந்த இடத்துல துரிதமாய் கிடைக்கிறதோ அது நிலைத்து நிற்காது. தேவ சமூகத்துல இருந்தாலும் சரி, உலக வாழ்க்கையில சில நேரங்கள்ல தேவன் பார்ப்பார், நம்ம பண்ற பிடிவாதம், நம்ம பண்ற அராஜகம். தேவனிடத்துல போய் என்ன பண்ணுவோம்? மிரட்டுவோம். அராஜகம், எனக்கு இது செஞ்சுதான் ஆகணும், இல்லைன்னா சர்ச்சுக்கு வர மாட்டேன், எனக்கு இதை செஞ்சாதான் நான் ஞானஸ்தானம் எடுப்பேன், எனக்கு இப்படி பண்ணணும்னு சொல்லி தேவனிடத்துல போய் அராஜகம் பண்ணுவோம். தேவன் எது செஞ்சாலும் பார்த்துக்குங்க, நான் அடிக்கடி சொல்லுவேன், நல்லது கெட்டது இருந்தாலும் அவர் தாமதித்து தான் கொடுப்பார். கெட்டது கொடுத்தாலும் என்ன பண்ணுவார்னா, நீ செய்த பாவத்துக்கு தண்டனை கொடுத்தாலும் நீ மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார். நல்லது செய்யணும்னா கூட அவர் உடனே செய்கிற தேவன் இல்லை. நம்ம எல்லாம் கூரையை பிச்சுட்டு கொடுக்குற ஒரு தேவன் அல்ல. அப்போல்லாம் கூரை இருந்தது, மேலேருந்து விழுந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ விழுந்ததுன்னா என்ன ஆகும்? உயிர் போயிடும். அது பணம் விழுந்தா கூட பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. தேவன் எது செய்தார்? இன்னைக்கு நீங்க ஜெபம் செய்றீங்கன்னா, நான் அடிக்கடி சொல்ற காரியம், இப்போ இன்னைக்கு ஒரு தேவனை தேடி வந்துட்டீங்க, கர்த்தர் என்ன செஞ்சிருப்பார் தெரியுங்களா? உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை இன்னைக்கு விதைச்சிட்டு இருப்பார். விதைச்ச உடனே ஒன்று வராது. எது சீக்கிரத்தில் முளைத்து வருகிறதோ அது சீக்கிரத்தில் காய்ந்து போயிடும். புல்லு வந்து 3 நாளில் முளைச்சி மேலே வந்து நின்றோம், பார்த்தோன்னு செழிப்பாக இருக்கும், அதோட ஐட்டம் அவ்வளோதான் இருக்கும். இன்னும் 2-3 நாட்கள் அது காய்ந்து போய் கருவாடாய் மாறிடும். ஆனால் நல்லா வளர்கிற மரம், பல ஆண்டுகளாக இருக்கிற மரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, கன்று வச்ச பிறகு, உள்ளே வச்ச பிறகு முதல் மேலே வராது. பல நாட்கள் பூமிக்கடியில் போய் வேராய் முளைத்து போய் வெளியே போய் என்ன பண்ணோம்? ஊன்ற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமேட்டு தான், சில மாதங்களுக்கு அப்புறமேட்டு தான் என்ன வரும்? மேலே கொஞ்சம் முளைக்கும். நம்ம நினைப்போம் மேலே கொஞ்சம் தான் வந்திருக்கு, ஆனால் பல அடி ஆழம் அது உள்ளே போய் ஊன்றிருக்கும். அல்லேலூயா. மாமரமாக இருக்கட்டும், தென்னை மரமாக இருக்கட்டும், ஆலமரமாக இருக்கட்டும், பல ஆண்டுகளாக இருக்க பனை மரமாக கூட இருக்கட்டும், அது முதலாவது உள்ளே போய் முளைக்க ஆரம்பிக்கும். மேலே வரும்போது நம்ம பார்க்கறதுக்கு சின்னதாக தான் தெரியும். அது சின்னதில்லை, ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு? அது வளர ஆரம்பிச்சது. லேட்டாக வளருது, கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர அது காய் கொடுத்து, அது பழமாய் மாறி, அது ஆசீர்வாதமாய் மாறும். அதே போல தான் தேவன் இன்னைக்கு பண்ற ஜெபம், அது நாளைக்கு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும். இன்னைக்கு செய்கிற, இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கீங்கன்னா தெரிஞ்சுக்கங்க, இன்னைக்கு பண்ண ஜெபம் கிடையாது, நான் போன வாரம் செஞ்ச ஜெபம் கிடையாது, ஏற்கனவே செஞ்ச ஜெபத்துக்கு தான் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கீங்க. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு கஷ்டப்படுறோன்னா இன்னைக்கு செஞ்ச பாவம் கிடையாது, ஏற்கனவே செஞ்ச பாவம். கர்த்தர் சொல்றார், நீ செய்த பாவத்துக்கு பலன் அனுபவிப்போம். இப்போ ஒரு மன்னிப்பு கிடையாதா? மன்னிப்பு உண்டு. பரலோகத்துக்கு நீ போவதற்கு கர்த்தர் மன்னிச்சிட்டாரு. நம்ம செய்கிற பாவத்துக்கு தண்டனை உண்டு. நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது, உன் தண்டனையை அவர் பாதி வாங்கிப்பார். கொஞ்சம் தண்டனை கண்டிப்பா நமக்கு என்ன உண்டு? பனிஷ்மெண்ட் கிடைக்கும். டிராஃபிக்ல மாறிட்டோம், ரூல்ஸ் வந்து 1000 ரூபாய், 1000 ரூபாய் கொடுத்தாகணும் ரூல்ஸ். ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது போலீஸ்காரர் இருக்கிறாங்க, இல்லை ஒரு யாராவது அரசியல்வாதி இருக்காங்கன்னா என்ன பண்ணுவாங்க? சார் பெரிய கேஸ் போட முடியல, சின்ன கேஸாவது போட்டுக்கிறோம் உங்களுக்காக, 1000 ரூபாய் கட்ட வேணாம், அட்லீஸ்ட் 100 ரூபாய் கட்டுங்க, இல்லை 100 ரூபாய் கமிஷன் வாங்குவோம், இல்லை ஏதோ ஒன்று. யாருக்காக? யாரோ ஒரு ரெக்கமெண்டேஷனுக்காக. அதே போல் தான் இயேசு கிறிஸ்து உனக்குண்டு ஒரு பரிகாரியாய் மாறும் பொழுது, ரெக்கமெண்டேஷனாய் மாறும் பொழுது, உன் பாவத்துக்கு தண்டனை அவர் என்ன பண்ணுவார்? ஏற்றுக்கொள்வார். ஆனால் தண்டனை உண்டு. பெரிய அடிப்படாமல் சில பேர் பாவம் மன்னிப்பே இல்லாமல் இருக்கும் பொழுது, அந்த தேவன் கொடுக்குற தண்டனை அதுலேருந்து மீள முடியாது. தேவன் உன் பாவத்தை மன்னிச்சிட்டாருன்னா என்ன அர்த்தம்னா, சின்ன தண்டனை உனக்கு கிடைச்சிடும், அதுலேருந்து மீண்டு வந்துடுவேன். உன்னை அங்கீகரித்து கொண்டிருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் செய்த பாவம் உடனே மன்னிக்கப்பட்டு சின்ன தண்டனை கிடைச்சிடும். தண்டனையே கிடைக்கல அந்த பாவத்திற்குன்னா என்ன அர்த்தம்னா, பெருசாக ஏதோ ஒரு கத்தை செய்ய போகிறாரு அர்த்தம். அப்போ இன்னும் கர்த்தர் மன்னிக்கலன்னு அர்த்தம். கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்த ஆண்டவரே இன்னும் அதுக்கு தண்டனை கிடைக்கல, தண்டனை கிடைக்கல. சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தப்பு செஞ்சால் நான் இன்னைக்கே தண்டனை கிடைச்சிடும், இல்லை நாளைக்கே கிடைச்சிடும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கர்த்தருக்கு நீ ரொம்ப பிரியமான பிள்ளை. தண்டனைனா என்ன? பெரிய தண்டனை இல்லாமல் ஒரு சின்ன ஒரு இழப்பு வரும்போது உஷாராயிடணும். நல்லா போயின்னு இருக்கு, திடீர்னு ஏன் நஷ்டம்? நல்லா போயிருக்கு, ஏன் இந்த வீட்டில் திடீர்னு சண்டை? ஏன் நல்லா போயின்னு இருக்கு, ஏன் இந்த ஒரு நஷ்டம் ஏற்படுது? ஏதோ நான் தப்பு பண்ணியிருக்கேன்.
உங்கள் வீட்டில் குடும்பமாக இருந்தாலும் சரி, உங்கள் மனைவி தப்பு பண்ணாலும் உங்கள் வீட்டில் எஃபெக்ட் காட்டும். நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்க, நம்ம கரெக்டாக இருக்க மாதிரி மற்றவங்களெல்லாம் பார்ப்போம். ஒருத்தருடைய நஷ்டம் நம்மளை பாதிக்கிறதுன்னா நாமும் ஏதோ தவறு செய்திருக்கோன்னு அர்த்தம். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். இப்போ கணவர் வீட்டில் இருப்பார், அவர் செய்த தப்புக்காக அவருக்கு வேலை இல்லாமல் போகலாம். ஆனால் வேலை இல்லாமல் போயிடுச்சுன்னா யார் கஷ்டப்படுவா? கணவன் முதலாவது கஷ்டப்படுவார், ரெண்டாவது மனைவி, பிள்ளைங்க. மனைவி ஏதோ ஒரு தப்பு பண்ணுறாங்க, நான் எதுவும் தப்பு பண்ணலையே பாஸ்டர். நீங்கள் நினைப்பீங்க இந்த தப்புக்கு தான் இந்த தண்டனை இல்லை, வேற ஒரு மீறுதலுக்கும் இந்த தண்டனை நம்ம என்ன பண்ணுவோம், அனுபவிப்போம். இதை தேவன் கரெக்டாக நம்மளோட வேதத்தில் என்ன பண்ணி கொண்டிருக்காரு, அவர் அழகாக ஆலோசனை கொடுத்து கொண்டிருக்காரு. நீங்கள் மட்டும் அவர் ஆலோசனை அழகாக கேட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம குடும்பத்தை நடத்துகிறோன்னா கர்த்தர் இடத்துல ஒரு பெரிய செழிப்பான ஆசீர்வாதத்தை காண முடியும். ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. மீண்டும் சொல்கிறேன், இன்னைக்கு செய்கிற ஜெபம் இன்னைக்கு ஆசீர்வாதம் அல்ல, அது நாளைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும். இன்னைக்கு நீங்கள் ஏதோ ஒரு சமாதானமாக இருக்கீங்கன்னா என்னைக்கோ ஒரு நாள் ஜெபம் பண்ணியிருக்கீங்க, என்னைக்கோ தேவனிடத்தில் என்ன பண்ணியிருக்கீங்க, ஒரு விதையை வாங்கிட்டு இருக்கீங்க. இப்போ இன்னைக்கு பண்ணுற ஜெபம் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்காக விதைச்சிட்டார். இதுக்கு அறுவடை எப்போ பார்ப்பீங்க? உடனே பார்த்துட்டீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் என்னவாகிடும், உடனே முடிஞ்சிடும். கர்த்தர் எப்போதும் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் வெயிட்டாக கொடுங்க, பெருசாக கொடுங்கன்னா கர்த்தர் உனக்காய் நல்லா. இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா விதையை வச்சுடுவார். அடுத்த நாள் ஜெபம் அந்த விதைக்கு தண்ணி ஊற்றுவார். அடுத்த நாள் ஜெபம் தண்ணி ஊற்றிட்டே இருக்காது. எவ்வளோ எவ்வளோ ஊன்றுதோ அவ்வளோ நாள் உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலைச்சு நிற்கும். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவேன். அதனால தான் தேவன் சொல்கிறார், என்னிடத்துல காத்திரு. அல்லேலூயா. ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு போவீங்க, உடனே விடுதலை கிடைக்கும். சில பேர் சாட்சி கொடுப்பாங்க, சில பேர் நம்ம வெறுமையாக வரும். ஏன்? இன்னைக்கு கர்த்தருடைய கண்ணில் பார்வை அவங்க மேலே பட்டிருக்கலாம், உங்ககிட்ட படாமல் இல்லை. கர்த்தர் கண்காணிப்பில் தானே இருக்க. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேன். கர்த்தருடைய அரவணைப்பில் தான் இருக்க. ஆனால் உனக்குன்னு ஒரு வாய்ப்பை கர்த்தர் உண்டு பண்ணுவார். அந்த வாய்ப்பு வரும்போது மற்றவங்களை காட்டிலும், மற்றவங்க சொல்கிற சாட்சிகளை காட்டிலும் உன்னுடைய சாட்சி விசேஷமாக இருக்கும். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேன். ஒவ்வொருத்தருக்கும் சில விஷயங்கள் தாமதமாக கிடைக்குதுன்னா அதில் விசேஷம் இருக்குன்னு அர்த்தம். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. சில திருமணம் தாமதம் நடக்குதா, கவலைப்படாத, அது உனக்கு விசேஷமாய் மாறும். குழந்தை தாமதமாக பிறகுதா, கவலைப்படாத, அது விசேஷமாய் மாறும். ஐயோ லேட்டாக கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு எப்படி இருப்பாங்க? தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு வாரிசை கொடுப்பேன்னு கர்த்தர் சொன்னார். ஆனால் ஆபிரகாமுக்கு விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசத்தை தன் மனைவி என்ன பண்ணுறாங்க, சீர்குலைக்கும் மழையாக. எனக்கு வயசாயிடுச்சு, சரீரம் செத்து போயிடுச்சு, இனி என்ன பண்ண முடியாது, குழந்தை பாக்கியெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான், அதனால் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தின்படி நீங்கள் வேலைக்காரங்களை கொஞ்சம் வச்சுக்கிங்களேன். ஆபிரகாமுக்கு ஒரு கிடைச்ச சான்ஸு. ஏன் வந்தது, சும்மா விடணும். ஓகே, குழந்தை பிறந்தது. ஆனால் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தை நிச்சயமாக நடக்கும். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுமே. தேவன் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதமும் சரி, அவனுடைய ஜெனரேஷனும் சரி, அந்த தீர்க்க தரிசனமும் சரி ஈசாக்கின் மேலே தான் வைத்திருந்தார். சொன்னதை கர்த்தர் செய்து காட்டினார். அல்லேலூயா. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. கர்த்தர் சொன்னதை செய்து காட்டினார். அதற்கு தாமதம் நடக்கும். இப்போ லேட்டாக பிறந்ததுனால தேவன் ஆபிரகாம் ஜெனரேஷனை ஆசீர்வதிக்கலையா? ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. என்னைக்கு தெரிஞ்சுங்க, எங்கே காத்திருந்து ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்கிறீர்களோ அது விசேஷமாய் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்கிறோமோ அது நிலையாக இருக்கும். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. அது உறுதியாக இருக்கும். இன்னைக்கு டக்குன்னு இன்னைக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பெற்றோர் முயற்சி பண்ணுறதுக்குள்ளே குடும்பத்தில் என்ன பண்ணிடுறாங்க, இவங்களே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு பெற்றோர் முயற்சிக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அந்த கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் கூட இருக்காது, அந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்காது. அல்லேலூயா. தேவன் கொடுக்குற காரியத்திற்காக யார் ஒருத்தர் காத்திருக்கிறீங்களோ அவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. பாக்கியவான்கள். கர்த்தர் சொல்லுகிறது, மீண்டும் படிங்க. என் வாசற்படியில் நித்தமும் விழித்திருந்து கடைசியா கர்த்தர் சொல்ற, எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன். ஏன் வார்த்தைக்கு செவி கொடு. இன்னைக்கு கூட வார்த்தை உங்களை நோக்கி தான் வந்து கொண்டிருக்கு. எனக்கு செவி கொடுங்க. தேவன் சொல்லுகிறார், என் வார்த்தைக்கு செவி கொடுங்க. என்னது உங்க வார்த்தை? தேவ வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். நீங்க செவி கொடுக்காம இருக்கீங்க இல்லையே, செவி கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. செவி கொடுப்பதுன்னா என்ன? எப்பா என் வார்த்தையை கேளு. உங்க பிள்ளைகிட்ட கேட்பீங்க,
அந்த பொருளை எடுத்துட்டு வா, அந்த கடைக்கு வாங்கிட்டு வா. அந்த பொருள் என்ன பண்ணுது? அந்த குழந்தையும் காதில் வாங்குது. ஆனால் காதில் வாங்கினா என்ன பண்ணியிருக்கணும்? அந்த செயலை செய்திருக்கணும். ஆனால் அந்த பொருளை காதில் வாங்கணும் சில பொருளை கண்டுக்காமல் இருக்கு. ஏன்னா கேட்ட மாதிரி தெரிஞ்சுன்னா அது செஞ்சுருக்கணும். அப்போ நம்ம என்ன சொல்ல, முதல்ல காதில் நான் சொல்கிறது என்ன பண்ணு, ஒழுங்கா வாங்க. அப்படின்னா எதற்கு காதில் வாங்க சொல்கிறேன்னா, செய்வதற்காக. வசனங்கள் இன்னைக்கு நிறைய என்ன பண்ணுறோன்னா, வசனங்கள் இன்னைக்கு பஞ்சம் இல்லாமல் கிடைக்கிறது. வசனம் சொல்கிறது கடைசி நாட்களில் வேத பஞ்சம் ஏற்படும் என்று. அப்படின்னு என்ன அர்த்தம்? நிறைய பேர் நினச்சாங்க பைபிளை பிடுங்கிடுவாங்க, பைபிளை எரிச்சிடுவாங்க, பைபிளே இருக்காது. இப்படி தான் பழைய காலகட்டங்களில் எங்களுக்கு சில ஆவிக்குரிய போதகர்கள்லாம் சொல்லி கொடுத்தது. நாங்களும் அப்படி தான் இருக்கோம்னு நினச்சோம். ஆனால் தேவன் வச்சிருக்க, தேவன் சொன்ன அர்த்தமே வேற. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வசனம் இல்லாத வீடே கிடையாது, வசனமாய் மாட்டியிருக்கும். இன்னைக்கு நிறைய டிவி சேனலில் வசனம் வருது, மொபைலை திறந்தா வசனம் வருது, எல்லா வசனம். ஆனால் அப்போ தேவன் சொன்னதுக்கு முரண்பாடாக இருக்கு. அப்போ என்ன காரணம்? இங்கே பாக்கியவான் என்றதை நம்மளுக்கு பாக்கியவான்னா என்ன? எதை நம்மளுக்கு விருப்பமானவைகள் யாருக்கு கிடைக்காததை நமக்கு கிடைக்குதுன்னா கிருபை பெற்றவர்களே பாக்கியவான்கள் என்று சொல்லுவாங்க. ஆனால் வசனத்தில் ஒவ்வொன்றும் சொல்றது நித்தமும் ஒரு படியில் வாசலில் காத்திருக்கிறவர்கள், வேதத்தில் என்ன பண்ணும், செவி கொடுத்து நடக்கிறவர்கள். நம்ம இந்த வாக்குத்தத்தங்களை இன்னைக்கு பார்க்குற வசனங்கள் எல்லாம் வாக்குத்தத்தத்தை நோக்கியே இருக்க தவிர எதை செய்யணும், எப்படி இருக்கணும், இப்படிலாம் இருந்தால் இதெல்லாம் செஞ்சா இதை பெற்றுக்கொள்ளும் என்று நம்மளுக்கு தெரியல. அல்லேலூயா. கர்த்தர்கிட்ட பாருங்க, தெரிஞ்சுக்குங்க. எந்த வாக்குத்தத்தமோ நாம் பெறுகிற வாக்குத்தத்தம் எல்லாம் இதை செஞ்சாதான் கர்த்தர் இதை கொடுப்பார். அல்லேலூயா. இதை செய்யாம இதை பெற்றுக்கொள்ள முடியாது. வாக்குத்தத்தங்கள்லாம் எனக்கு தான், உடம்புக்கு சக்தி வரையும். ஆனால் சாப்பாடு சாப்பிட்டா சரி, எப்படிப்பட்ட சாப்பாடு? நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்டது உடம்புக்கு சக்தி. அதே போல வசனங்களை நம்ம என்ன பண்றோம், நல்ல பூஸ்டா இருக்கிற பிளெஸிங்கான வார்த்தையை கேட்கறதுனால உன் வாழ்க்கை மாறாது. எச்சரிப்பின் சத்தத்தை யார் ஒருவர் செவி கொடுக்கிறார்களோ அந்த வாழ்க்கை செழிக்கும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. ஒரு பெற்றோரோ ஒரு குடும்பத்தில் இருக்க மூத்தவர்களோ ஒரு குடும்பத்தில் எச்சரிப்பு கொடுப்பாங்க, திட்டுவாங்க, இப்படி பிரி இப்படி இருன்னு. இதை கேட்டு நிறைய பேர் தனி கொடுத்தனம் போயிடுவாங்க, இதை கேட்டு நிறைய பேர் பிரிந்து இருப்பாங்க, இதை கொடுத்து நிறைய பேர் செவி கொடுக்காம இருப்பாங்க. ஆனால் ஒரு சில பேர் மட்டும் பெற்றோருக்கு கீழ்ப்படிவாங்க, பயப்படுவாங்க, கணவனுக்கு பயப்படுவாங்க, மனைவிக்கு பயப்படுவாங்க, சில காரியங்களுக்கு பயந்து நடப்பாங்க. அது ஆரம்பத்தில் பயந்து நடக்கிறது போல இருக்கும், ஆனால் முடிவில் அது செழிப்பாய் மாறும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. சில பேர் வீட்டில் திட்டுறாங்கன்னா சொல்லுவாங்க, ஐயா சும்மா திட்டிருப்பாங்க. அவர் காரணம் இல்லாமல் திட்ட மாட்டாங்க, அவர் நல்லது தான் சொல்கிறாங்க. ஆமேன். அல்லேலூயா. எந்த இடத்துல நீங்கள் ஆசீர்வாதத்தை மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்கீங்களோ அந்த இடத்துல நம்ம கெட்டு போய் கொண்டிருக்கிறோம். எங்க இடத்துல வெறும் பிளஸ்ஸிங் மட்டுமே ஒரு வார்த்தை நீ கேட்டுக்கொண்டே இருக்கிறேன்னா, இது உலகத்தில் சொல்லுவாங்க பாசிட்டிவாக கேட்கும்போது நீ பாசிட்டிவாக மாறுவன், இது உலக வாழ்க்கை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கும் பொழுது நடக்கிறது எல்லாம் விசேஷமாய் மாறும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே. இன்னைக்கு ஒரு பாவத்தை விட்டு விலகும் பொழுது, விலகிட்டாவே நம்ம வாழ்க்கையில் தண்டனை கிடையாது. தண்டனை இல்லாமல் இருந்தாவே நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் நன்மையாய் மாறினு இருக்கும். அதை கர்த்தர் சொல்லுகிறார், என் வார்த்தைக்கு செவி கொடுக்கிற மனுஷன். இன்னைக்கு வார்த்தை கேட்கறது, இன்னைக்கு கேட்டுக்கிட்டு எல்லாம் கேட்குறோம். இன்னைக்கு சபைக்குள்ளே வரும், நிறைய வார்த்தைகள் கேட்குறோம். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கா? இன்னைக்கு இந்த சபைக்கு வந்து இந்த வார்த்தையை கேட்டேன், என் வாழ்க்கையில் மாறினேன். போன வாரம் இந்த செய்தியை கேட்டேன், என் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை மாற்றினேன். என்னைக்காவது உன் வாழ்க்கையில் மாசத்துல ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றினாவே உங்கள் வாழ்க்கையில் மாறிடும். எத்தனை பேர் குடும்ப ஜெபம் பண்ணுறோம்? பிரச்சனைகள் வீட்டில் நிறைய இருக்கும், நிறைய இருக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா குடும்ப ஜெபமே இருக்காது. இதுவே ஒரு பெரிய காரியம். நீ குடும்ப ஜெபத்தை மட்டும் தொடர்ந்து பண்ணுங்களேன், அந்த எந்த ஜெபம் வேணா பண்ணிடலாமா, நீ சபை கூட வந்துடலாம், பெரிய பெரிய கூட்டம் கூட போயிடலாம். ஆனால் குடும்பமாக உட்காந்து ஜெபிக்கிறது இந்த குடும்பத்தில் முடியாது. ஏன்னா பிசாசுக்கு தெரியும், நீ குடும்பமாக உட்காந்து ஜெபம் பண்ணினா அங்கே தேவன் வந்துடுவார், தேவன் வந்தார்னா அற்புதம் நடக்கும், அற்புதம் நடந்தால் பிசாசின் ராஜ்யங்கள் நிர்மலமாக்கப்படும். நீங்கள் குடும்பமாக உட்காரும் பொழுது தான் பிரச்சனையை ஆரம்பிக்கும். இன்னைக்கு 2 நாள் ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா 3ஆம் நாள் என்ன ஆகிடும்? அவ்வளோதான். ஆனால் வார்த்தையை கேட்போம். நீங்கள் இன்னைக்கு உள்ளே இருக்கும்போது என்ன இருக்குன்னா, இன்னைக்கு இந்த வாரத்துலேருந்து நடத்தலான்னு, இந்த வாரம்லாம் இல்லை, இன்னைக்கே நடத்தணும்னு நீ முயற்சி பண்ணினா அது நடக்கும். அல்லேலூயா. செவி கொடுக்கணும். ஓய்வு நாள் கர்த்தரிடத்துல தான் கொடுக்கணும். நம்ம கொடுக்குறோமா?
வசனம் சொல்லுது. ஆனா வசனத்துக்கு நம்ம என்ன பண்றது இல்ல, கீழ்ப்படுகிறது இல்ல. ஓய்வு நாளே கர்த்தருக்காய் கொடுக்கிறோமா? எத்தனை பேர் ஓய்வு நாள் கர்த்தருக்கென்று கொடுக்கிறோம்? ஓய்வு நாளில் தான் சாப்பாடு, ஓய்வு நாளில் தான் வீட்டில் இருப்பாருங்க விசேஷமா செய்யணும், ஓய்வு நாளில் தான் என்ன பண்ணணும், நாங்கள் துணி துவைக்கணும், ஓய்வு நாளில் தான் என்ன பண்ணணும், ஷாப்பிங் போகணும், ஓய்வு நாளில் தான் கல்யாணம் வச்சிருக்காங்க, ஓய்வு நாளில் சொந்தக்கார் வந்திருக்கிறாங்க. தேவன் சொல்றா இதெல்லாம் நீ அவாய்ட் பண்ணிப்பார். உன் முழு நேரம் காலிலேருந்து ஈவினிங் வரையும் தேவ சமூகத்தில் தான் இருக்கணும். இதை நம்ம செவி கொடுக்குறோமா? செவி கொடுக்கறது இல்லை. இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் எனக்கு ஆசீர்வாதத்தை தேடி எங்கெங்கே போகிறோம். ஆசீர்வாதம் எங்கே இல்லை, உன் வீட்டுக்குள்ளேயே கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு ஊழியக்காரர் வந்து ஜெபிச்சாதான் உன் வாழ்க்கையில் கட்டுகள் உடையும், உங்க ஜெபிச்சாதான் விடுதலை கிடைக்கணும் இல்லை. தேவன் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். எங்கே? இந்த ஓய்வு நாள்லயே. நிறைய கிறிஸ்துவர் இதை கேட்குறோம், இன்னைக்கா செயல்பட்டு இருக்கோமா? இன்னைக்கு சொல்றோம், நாளைக்கு கதை பாருங்க. காலையிலே 5 மணிக்கு வெயிலா இருக்கு, வீட்லயே அது குளுகுலுன்னு இருக்குமா? இருக்காது. வீட்லயே வெந்து போய் தான் உட்காந்துருவோம். ஆனால் கொஞ்சம் டிராவலுக்கு என்ன பண்ணுவோம்? இப்போ எப்படி பார்க்குறோமே, அந்த காலத்தில் ஏசி கிடையாதுங்க, கரண்ட்டு கிடையாது, ஃபேனும் கிடையாது. ஃபேன் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆனால் அது மத்தியிலும் கூட்டத்தில் மத்தியில் தேவனோட வார்த்தை கேட்க அநேகர் இருந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. பேதுரு பிரசங்கித்தாரு. எத்தனை பேர்? 3000 பேருனா அந்த கூட்டத்துக்கு எத்தனை பேர் வந்திருப்பாங்க? குறைஞ்சது லட்சக்கணக்கான பேர் வந்ததுனால அந்த 3000 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. உண்மைதானே? அந்த அவ்வளோ கூட்டம் எப்படி வந்தது? சாப்பாடு இந்த இப்பயாவது பரவாயில்ல, இப்போ போனால் இப்போ முடிஞ்சோன்னு கொஞ்சம் டிஃபன் அரேஞ்ச் பண்ணியிருப்போம், டீ காஃபி எங்கே போனாலும் ஒரு தடிக்கு விழுந்தால் ஏதாவது ஒன்று கிடைக்கும். அங்கெல்லாம் காடு மெடலே அங்கே ஒன்றுமே கிடையாது. அங்கே காத்திருந்தாங்க, விடுதலை பெற்றாங்க. இன்னைக்கு எல்லா வசதியும் கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு? ப்ரேயர் பண்ணுறதுக்கு கூலிங்காக ஒரு இடம், நல்ல ஃபேனு நல்லா இருக்கு. ஆனால் நீ தேவ சமூகத்தை நம்ம என்ன பண்ணுறதில்ல, நாடுறதில்லை. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் உன் குடும்பத்தில் ஆசீர்வாதம். முதல் காரியம் சொன்ன குடும்ப வாழ்க்கை, குடும்ப ஜெபம் எந்தெந்த வீட்டில் நீ பண்ணுறீங்களோ அந்த வீட்டில் பிசாசு ராஜ்யம் நிற்காது. அல்லேலூயா. உனக்கு விரோதமாக எங்கே சூனியம் செய்தாலும் சரி அந்த கட்டுகள் உடைந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆனா முழு விடுதலை எங்க இருக்குன்னா தேவ வார்த்தையில காத்திருக்கும் பொழுது, விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே, அந்த வார்த்தையில கீழ்ப்படியும் பொழுது, அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது. உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை பாருங்களேன். 5 நிமிஷம் பிரேயர். நான் இப்போ சொல்றேன், ஐயோ சூனியம் பிரச்சனை ஹெவியா இருக்கு, எது நடந்தாலும் சரி 5 நிமிஷம் டைமை ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஆனா அந்த டைம்ல தான் பெரிய பெரிய வேலைலாம் வரும். யாராவது வந்து உட்காருங்க, இல்லை என் கூட வந்து கலந்துங்க, ஒரு 5 நிமிஷம் பிரேயர். இந்த உட்காருங்களா, சொந்தக்கார கூட உட்காட்டும், அவங்க வந்து பெரிய இந்து மார்க்கெட், பரவாயில்ல நீங்க உட்காருங்க, நாங்க ஜெபம் பண்ணிட்டு வந்துடுறோம். நீ ஜெபம் பண்ணி பாரு, எப்படிப்பட்ட கட்டுகளா இருந்தாலும் டப்பு 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 டப்புன்னு உடையும். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உன்னை பாக்கியவான் பாக்கியவதியாய். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாய். எடுத்து படிங்க. உபாகமம் 30:2 சொல்லப்படுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல திரும்பி இன்று நான் உனக்கு நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும். ஹல்லேலூயா. நீங்க மட்டுமல்ல, உங்க குடும்பம் முழுவதும் அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்கும்படியாக மனம் திரும்ப வேண்டும். இன்னைக்கு நான் சொன்ன 2 காரியம், பெரிய பெரிய காரியம். நீ பாவம் செய்யறது, தம் அடிக்கிறது, மொபைல் பார்க்கறது, சினிமா பார்க்கறது, இதெல்லாம் கூட என்ன பண்ண முடியாது. அதுல இருந்து ஒரு நாள் மனம் திரும்பிடலாம். இன்னைக்கு இல்லைனாக்கா ஒரு நாள் செய்யாம கூட இருக்க முடியும். ஆனா நான் கேட்கறது என்னன்னா, அந்த ஓய்வு நாள் குடும்ப ஜெபம், இது 2 உன் குடும்பத்துல ரொம்ப முக்கியமான காரியம். இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுறாருன்னா இதுல நீங்க குறைபாடா இருக்கீங்கன்னு அர்த்தம். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுமே. மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தையை என் மூலமா இன்னைக்கு உங்களோட பேசிக்கொண்டிருக்காருன்னா இதுல நான் கம்மி பண்ணிட்டேனே. அல்லேலூயா. என்ன நடந்தாலும் சரி ஓய்வுனால கர்த்தருக்கு கொடுக்காம நீங்க வெளியே வரக்கூடாது. தேவ சமூகத்துல குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம், அட்லீஸ்ட் 2.5 மணி நேரம் நீங்க இருக்கணும். ஏன்னா 10% என்ன பண்ணணும், தேவனுக்கு அந்த ஒரு நாளாவது கொடுக்கணும். ஆனா தேவன் சொல்ற காரியம் முழு நாள் என்னோட நாள். நீங்க ஒண்ணுமே கொடுக்காம சில பேர் என்ன பண்ணுவாங்க, கடைசியா போவாங்க, ஜெபம் பண்ணிட்டு சீக்கிரம் வந்துருவாங்க. அது என்னன்னா, நான் சர்ச்சில் காலை வச்சிடணும்பா, இது புனித ஸ்தலம் அல்ல. நம்ம தான் விக்கிரக கோயிலில் போய் பார்த்து அந்த இடத்துல காலை வச்சாவே ஆசீர்வாதம் இல்லை. தேவ சமூகத்தில் நீ காலை வச்சா ஆசீர்வாதம் இல்லை, நீ கேட்டாவும் ஆசீர்வாதம் இல்லை, பார்த்தாவும் ஆசீர்வாதம் இல்லை. அதன்படி நடக்கும் பொழுதுதான், விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேன், தேவ வார்த்தையின்படி நீ செயல்படும் பொழுதுதான் உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் ஏற்படும்.
இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா, நிறைய கிறிஸ்தவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம். அவர்கள் ஜெபிக்கிறதில்ல, அவர்கள் சபைக்கு போறதில்ல, அவர்கள் இதுக்கு பதிலாக அதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவர்கள் வேற ஒரு பழக்கத்தை வைத்திருக்கிறாங்க. நான் ஏன் செய்யணும்னு நினைச்சுக்கிறீங்க? இல்லை, அவர்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகளா இல்லாம இருக்கலாம். ஆனா நம்ம மாறும் பொழுது நம்ம ஆசீர்வாதத்தை பெற முடியும். விசுவாசிக்கலாமே சொல்லுமே. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? எங்க அவங்க கல்யாணத்துக்கு போறாங்க, அவங்க எப்படி பண்றாங்க, நாம எப்படி இருக்கணும்? நான் செய்யலைங்க, இவங்க சொன்னதுனால நான் செஞ்சேங்க. நீ எதற்கு நீ செவி கொடுக்குற இல்லையா? தேவ வார்த்தைக்கு நீ வைராக்கியமா இருக்கும்போது எது நடாலும் சரி, இதை நான் கத்தர்காய் ஒப்பு கொடுக்குறேன். அல்லேலூயா. கத்தர்காய்க்கு ஒப்பு கொடுக்குறேன். இப்போ நான் சொன்ன அந்த பிள்ளை இருக்கு பார்த்தீங்களா, நான் ஈசிஆரில் சொன்ன பாருங்களேன், அந்த பிள்ளை தர்தலியாய் மாற வேண்டும்னு நினைச்ச அந்த பிள்ளை நேற்று 10th மார்க்கில் நல்ல மார்க் எடுத்துருக்கு. அல்லேலூயா. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. அவன் பாஸ் ஆனா பெரிய விஷயம் நினைச்சவங்க இருக்கிறதே 385 மார்க் வாங்கி எடுத்திருக்கான். அவன் பாஸ் ஆகவே மாட்டான். ஆஃப் ஃபெயில் வரையும் ஃபெயில் ஆன பையன் 5 சப்ஜெக்ட்லையும் மார்க் எடுக்கிறான். எப்படி? அவன் ஃபெயில் ஆனது அவன் கிடையாதுங்க, அவன் நல்ல பிள்ளைங்க தான். பிள்ளைங்கெல்லாம் படிக்கிற பிள்ளைங்க தான். அந்த படிக்கிற எண்ணத்தை மாற்றும், சிந்தனைகள் மாற்றும். பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க சர்ச்சில் இருக்கும், பெண் பிள்ளைகளும் சரி ஆண் பிள்ளையும் சரி சர்ச்சில் இருக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு டைவெர்ட் ஆகும், மொபைல் அடிக்ட் ஆகும். திடீர்னு நேரத்தை மாற்றோம். பாஸ்டர், அப்பா டயர்டாக இருக்குது, நான் அப்புறம் போகிறேனே. சில பேர் இங்கே அன்னிசியாக இருக்குண்ணா, இல்லை அன்னிசியாக இருக்கோ இல்லையோ, சுத்தமாக இல்லையோ இல்லை, தேவ வார்த்தை நடக்குது, உட்கார். நம்ம தான் இன்னைக்கு பழகணும், பழக்க வைக்கணும். நான் பழகணும், பழக்க வைக்கணும். இந்த தேவ வார்த்தைக்கு செவி கொடுக்க நீங்கள் குடும்ப ஜெபம் ஒன்று பண்ணுங்க. 2வது, ஓய்வுனால எப்படிலாம் தெரிஞ்சுக்கங்க, எப்படிலாம் பெஸ்ட்டாக பார்க்குறீங்களோ, ஓய்வு நாளில் எப்படிலாம் சிறந்ததாக வைக்கிறீங்களோ, ஓய்வு நாளை கர்த்தருக்கு எப்படி விசேஷமாய் கொடுக்குறோமோ, அது ஒரு பண்டிகை. ஞாபகம் வச்சுங்க. தேவன் 7 நாள் ஆசீர்வதிக்கல, தெரிஞ்சுக்கங்க. ஒரே ஒரு நாள் தான் ஆசீர்வாதம். அந்த ஒரு நாள் எப்படி நான் ஓய்வு நாளில் பரிசுத்தமாக தேவனை அனுசரித்தாதான். பரிசுத்தமாக தேவனை அந்த ஓய்வு நாளை அனுசரிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் அந்த நாட்களில் வைக்கிறார். அந்த நாட்களில் பெற்ற ஆசீர்வாதம் தான் 6 நாள் உனக்கு கடந்து போகும். நம்ம என்ன பண்றோம்? அந்த ஆசீர்வாதத்தை 6 நாள் தேடுறோம், தவிர அந்த ஒரு நாள் மிஸ் பண்ணிடுறோம். மீதி இருக்கிறது நிழல் தான் தரும், ஒரிஜினல் இல்லை. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுமே. நீ ஒரிஜினல் தேடும் பொழுது இந்த நிழல் முழுவதும் அது ஆசீர்வாதமாய் மாறும். தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுமே. மனம் திரும்பி காத்திருக்கணும். அது வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி. அல்லேலூயா. மீண்டும் பழைய ஜெபத்தை மீண்டும் நெருக்க வருதா? பழைய ஜெபத்தை பிடிங்க, மீண்டும் உபவாசத்தில் நில்லுங்க, முழங்கால் ஜெபிங்க. இன்னைக்கெல்லாம் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறதே கிடையாது, எனக்கு கால் வலிக்கும். இல்லை, நீ மீண்டும் முழங்கால் போட்டு ஆதியில் முழங்கால் போட்டு ஜெபிச்சா மீண்டும் ஜெபி. தேவ சமூகத்தில் காத்துரு. அப்ப எப்படிலாம் ஆசீர்வாதத்தை பற்றி மீண்டும் அந்த ஆசீர்வாதத்தை தேடுவதற்கு உண்டான சூழ்நிலை என்ன பண்ணு, தேடி பாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில் செய்வார். அல்லேலூயா. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, தேவ சமூகத்தில் நீங்க எவ்வளவாய் காத்திருக்கிறீங்களோ அவ்வளவாய் நன்மை பெற்றுக்கொள்ள முடியும். உடனே உடனே ஆசீர்வாதம் அவங்க வருதுன்னா, உடனே எது இன்சிடென்டா கிடைக்குதோ அது இன்சிடென்டாவே போயிடும். துரிதமாக கிடைத்த ஆசீர்வாதம் துரிதமாக போயிடும். நிலைத்து நின்று நீ ஒரு ஆசீர்வாதத்தை பெறுகிறனா, அது எப்படிப்பட்ட மழை வந்தாலும் புயல் வந்தாலும் அது ஒண்ணு சேதப்படுத்தாது. கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுமே. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, எது நடந்தாலும் சரி நான் தேவ சமூகத்தில் காத்திருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுமே. எடுத்து படிங்க. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிங்களா. தொடர்ந்து, உன் தேவனாகிய கர்த்தர் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க எப்பப்ப தேவ சமூகத்துல காத்திருக்கீங்களோ கர்த்தர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு மீண்டும் இறங்கி, தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களுக்கும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். விசுவாசிக்கிறாமே சொல்லுமே. என் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஒதுங்கி வைக்கிற தேவன் அல்ல, உன்னை தள்ளி விட்டு அழகு பார்க்கிறவர் அல்ல. நீ தப்பு நம்ம தான் என்ன பண்ணுவோம், ஒரு தப்பு செஞ்சா ஒருத்தர் ஒதுக்கிச்சிருவோம், அவங்க கூட பேசாம இருப்போம், பழைய ஐக்கியம் வராது. ஆனா என் தேவன் அப்படி இல்லை. நீ மீண்டும் தேவ சமூகத்துல வந்து காத்திருப்பேன்னா, அவர் வார்த்தைக்கு செவி கொடுப்பேன்னா, அவர் மீண்டும் எங்கெங்க நீ சிதறடிக்கப்பட்ட, எங்கெங்க ஒதுங்கி போன, எங்கெங்க தள்ளப்பட்ட, மீண்டும் அதே இடத்துல உன்னை கர்த்தர் கொண்டு போவார். அல்லேலூயா. எந்த இடத்துல அவமானப்படுகிற,
எந்த இடத்துல உன் வீடு கட்டப்படாம இருக்கு, எந்த இடத்துல உன் வாழ்க்கை செழிக்காம இருக்கு, அதே இடத்துலதான் கர்த்தர் உன்னை அழகு பார்ப்பார். உன்னை கொண்டு போய் வெளியே இடத்துல வச்சு, நீங்க நம்ம ஊர்ல இருக்கோம், சென்னையில இருக்கோம்னு வச்சுங்களேன், உங்க சொந்த ஊர் இருக்கு, இங்க கடனை உடனே வாங்கி அசிங்கப்பட்டு வீட்டை வித்து போயிட்டு நீங்க ஃபாரின்ல போய் கோடி கொடையாய் சம்பாரிச்சாலும் சரி, சொத்துக்கள் சேர்த்து வச்சாலும் சரி, அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. எந்த இடத்துல அவமானப்பட்டேன், எந்த இடத்துல இழந்து போனேன், எந்த இடத்துல ஒதுக்கப்பட்டேன், அதே இடத்துல வந்து வாழ்ந்து காட்டுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் ஆசீர்வாதம். அதான் கர்த்தர் சொல்றார், எங்க வெக்கப்பட்டீங்களோ அதே இடத்துல தலையை உயர்த்து. ஒரு ஆமென் சொல்லுவோமே. கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் நான் இழந்தவைகளை என் தேவன் மீண்டும் திருப்பி கொடுப்பார். அல்லேலூயா. எடுத்து படிங்க, உபாகம் 28:1 படிப்போமே. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம், கர்த்தர் சொல்ற, நான் என்னென்ன கட்டளைகள் உனக்கு நான் கொடுக்கிறேனோ செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கும்படியாக. நீங்க தெரிஞ்சுக்கங்க, நம்ம சத்தம் எதை கேட்கிறோம்னா பிளெஸிங் வார்த்தைக்கு மட்டும்தான். இன்னைக்கு என்ன வாக்கு தத்துவம், இன்னைக்கு என்ன வாக்கு தத்துவம், அது இல்லை. எப்பப்போ நீ வாக்கு தத்துவத்துக்கு நீ காத்திருக்கிறையோ உன் வாழ்க்கை அழிவுக்கு நேராக கடந்து செழிப்பா இருக்கிறது போல தெரியும். ஒரு பிரதர் சொல்றாரு, நான் பிளெஸிங் வார்த்தை தான் கொடுப்பேன் பாஸ்டர். யாரும் ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட சொல்றாரு, நான் இந்த கண்டிஷன்லாம் கொடுக்க மாட்டேன், பிளெஸிங். ஏன் பிரதர், ஏன் பாஸ்டர் பிளெஸிங்காக கொடுக்குறீங்க? அவன் துக்கத்தில் வரான் பாஸ்டர், வேதனையாக இருப்பான், அவனுக்கு பிளெஸிங்காக கொடுத்துட்டு என்ன பண்ணுவான், சந்தோஷமா அனுப்போம். ஒரு பிளெஸிங் கேட்க அவனுக்குள்ள ஒரு ஈர்ப்பு இருக்கும். கொடுக்குற பாஸ்டர் வாழ்க்கையில் என்ன கிடையாது, வளர்ச்சி இல்லை. பாவம், ஊழியம் நாளுக்கு நாள் டவுன் ஆகிக்கொண்டே இருக்கு. சபையை கேட்குற சபை மக்கள் வாழ்க்கையிலும் அன்னைக்கு எல்லாம் கைத்தட்டுறாங்க. வார்த்தைகள் வரும்போது ஆமென் அல்லேலூயா சத்தமா வருது, நல்ல உற்சாகமா இருக்கு. ஆனா முடிவில் வீட்டுக்கு போனோன்னு அதே பிரச்சனை, அதே சூழ்நிலை. அல்லேலூயா. கர்த்தர் வார்த்தைக்கு இன்னைக்கு ஒவ்வொரு வாரம் சபைக்குள்ள வரும்பொழுது நீங்க கேட்க வேண்டிய வார்த்தை எங்க கவனிங்க. சபைக்குள்ள உள்ள வரும்பொழுது கர்த்தர் என்னை குறித்து என்ன பேசுறார், அதுல உங்க கவனம் அதிகமா இருக்கணும். நீங்க செய்யற தப்ப கர்த்தர் சுட்டி காட்டுவார். அந்த செய்தியின் வார்த்தைகள்லயே ஒரு தவறு சுட்டி காக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம், கர்த்தர் உன்னை குறித்து தான் பேசுறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஓ, என்னதான் பேசுறார், என்ன செய்யணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்ககிட்ட ஒரு காரியத்தை இதை சொல்றதுக்கு கர்த்தர் வரல, இதை செய்ய வைக்க தான் கர்த்தர் வருகிறார். அல்லேலூயா. ஆசீர்வாதம்னா ஒரே ஆசீர்வாதம் கிடையாது. அந்த உங்களுக்கு இப்ப பிரசன்ட்ல என்ன வேணுமோ அதான் ஆசீர்வாதம். ஒருத்தர் விண்ணப்பமாவது சேமா இருந்துச்சுங்களா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை, அதுதான் விண்ணப்பமா இருக்கு. அப்ப எது ஆசீர்வாதம்? இப்ப வாக்குத்தத்தம் என்ன கூட, நீ ஆசீர்வாதமா இருப்ப, இது 10 பேருக்கும் கொடுத்தா கரெக்டா இருக்குமா? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு தேவையா இருக்கு. அப்போ உங்ககிட்ட கர்த்தர் பேசணும்னா கர்த்தர்கிட்ட எதை செஞ்சா எதை கிடைக்கும்? கரையம் கொடுக்காம ஒன்றும் வாங்க முடியாது. இயேசு கிறிஸ்து ஒன்னையே கரையம் கொடுத்து தான் வாங்கியிருக்கிறார். நான் சொல்றது புரியுதுங்களா? அவர் ரத்தத்தினால உனக்கு கரையம் கொடுத்து வாங்கியிருக்காரு. அப்போ உங்ககிட்ட நன்மை மட்டும், உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாத நன்மை மட்டும் கரையம் கொடுக்காம எப்படி கிடைக்கும்? கரெக்டா நான் சொல்றது? ஒன்று கொடுத்தாதான். கடைக்காரன்ட்ட போயிட்டு நான் இவன்பா அவன்பான்னு கேட்டான் கூட அவன் கழுத்துக்கு அடிப்பான். காசை கூட நான் நீ என்ன கேட்டாலும் தரேன்னு. கடையில் போயிட்டு நீ வாங்கணும்னா என்ன வேணும்? நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, காசு இருந்தால் தான் அந்த பொருளுக்கு நீ மதிப்பு. அதே போல தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருக்கு நீ கிரயம் கொடுத்து ஆகணும். அந்த கிரயம் விசேஷமா இருக்கும், ஒவ்வொரு டைம் மாறி இருக்கும். ஒரு பொருளுக்கு ஏற்ற மாதிரி இருக்குமா? எல்லா பொருளும் ஒரே மாதிரி இருக்காது. 70,000 ரூபாய்க்கு ஒரு மொபைல், 10,000 ரூபாய்க்கு ஒரு மொபைல், 1000 ரூபாய்க்கு ஒரு மொபைல். உங்களுக்கு என்ன மொபைல் வேணும்? கடையில் எல்லா அரிசி இருக்கு, பாசுமதி ரைஸ் இருக்கு, பொன்னி இருக்கு, சிவாஜி பிராண்டு, பெப்சி பிராண்ட், எல்லா பிராண்டும் இருக்கு. என்ன அரிசி உங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு அரிசி. அதுக்கு என்ன வேணும்? காசு வேணும். எவ்வளோ? அப்போ உங்களுக்கு நன்மை வேணும்னா கர்த்தர் சபைக்கு வருவது ஒரு வியாபாரம், தெரிஞ்சுக்கங்க. காசை கொடுத்து, காணிக்கை கொடுத்து, தசமபாகத்தை கொடுத்து கர்த்தர் இடத்துல என்ன பண்ண முடியாது? நன்மையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அது உன் கடமை, செஞ்சாகணும். ஆனா நீங்க உள்ள வர்றது என்னன்னா ஏலம் கேட்கிற மாதிரி, தெரிஞ்சுக்கங்க. சபைக்கு வர்றது என்னது? ஏலம் கேட்கிற மாதிரி. உனக்கு நன்மை இருக்கு, யாரு முன்னாடி, யாருக்கு இந்த சீட்டு விழ போகுது, நீங்க ரெடியா இருக்கணும். எனக்கு என்ன பேசுறாரு, இதை நான் செஞ்சா இதை கிடைச்சிருமா,
இதை நான் செஞ்சா இதை கிடைக்குமா? கர்த்தர் வார்த்தை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் உன் வார்த்தையில நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி கொண்டே இருப்பார். அவருக்கு வேணும்னா இதை நான் கிரயம் கூட நான் அதை செய்கிறேன். கிரயன்றது என்ன? நீங்க கொடுத்து வாங்குறது காசு இல்லை, உங்கள் செயல்பாடுகள், உங்கள் மனம் திரும்புதல். சில காரியங்களை நீங்க செய்யணும், இல்லை சில காரியங்களை செய்யாம இருக்கணும், இல்லை சில காரியங்களை முயற்சி பண்ணணும். இது 3 காரியம்தான். என்ன காரியம்? சிலதை செய்ய சொல்லுவாரு, இல்லை சிலதை செய்ய வேணாம் சொல்லுவாரு, சில காரியங்களை முயற்சி செய்ய சொல்லுவார். இந்த 3 காரியங்கள் தான் நீங்க பண்ற கிரயம். இப்போ இன்னைக்கு செய்தியை கேட்டு என்ன கிரயம் நீங்க கொடுக்க போறீங்க, கர்த்தர் உங்களோட என்ன பேசுறாருன்றது நீங்க கவனிச்சாதானே கர்த்தர் உங்களோட பேசுவாரு. சும்மா வந்துட்டு சும்மா போனாலும் அந்த பொருளை போய் என்ன பண்ணலாம். அப்போ அதே மாதிரி தேவ வார்த்தை வரும்போது கவனிச்சுனே இருக்கும், இது எனக்கு என்ன பேசுறாரு. பிளெஸிங் வார்த்தை கவனிச்சுட்டே இருந்தா நீ வாழ்க்கை அழிவுதுன்னு அர்த்தம். தெரிஞ்சுக்குங்க. பிளெஸிங்னா எனக்கா கர்த்தர் என்ன பேசுவார், நீ நலமா இருப்ப கைத்தட்டு, உனக்கு நீ ரெட்டிப்பா ஆசீர்வாதம் கைத்தட்டு. அப்புறம் என்ன அர்த்தம்? நீ வாழாக்காமல் தலையாக்கு கைத்தட்டு. இதெல்லாம் கைத்தட்டு தான் வேணாம். சரி இதெல்லாம் ஓகே, இதை வாங்கிறதுக்கு நான் எனக்கு என்ன கரையம் செய்யணும்? கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் வரும்பொழுதே கரையத்தை சொல்லினே இருப்பார். இதுதான் இவ்வளோ ரேட்டு, இதுக்கு இவ்வளோ மதிப்பு, இதை மதிப்பு, இது அவங்ககிட்ட வாங்க முடியுமான்னு. கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க தகுதிக்கு ஏற்றவரா சொல்லி திராணிக்கு மேலே. அப்போ உன் திராணிக்கு லெவல் தான் என்ன இருக்கும்? அந்த கரையம் இருக்கும். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுமே. உலக பொருள் உன் திராணிக்கு மேலாக இருக்கும். இந்த பில்டிங் வாங்கணும்னு நினச்சா எனக்கு திராணி கிடையாது. ஏன்? உலக பொருளுக்கு உனக்கு திராணி கிடையாது. ஆனால் தேவன் உன்னிடத்துல ஒரு காரியத்தை சொல்றாருன்னா உனக்கு திராணிக்கு ஏற்றவாறு தான் சொல்வார். அல்லேலூயா. அதை கத்த சொல்ல, திராணிக்கு மேலே உன்னை சோதிக்க மாட்டேன். நம்ம நினைப்போம் திராணி நினைச்சோம், இதுக்கு மேலே நம்மளுக்கு அடி விடாது, இதுக்கு மேலே பிரச்சனை வேற. நான் சொல்றது என்னன்னா, உன் பிரச்சனை உன்கிட்ட தான் இருக்கு. இந்த திராணி என்ன கிரயம்? சரி இந்த பிரச்சனை என் வீட்டில் மாந்திரிகமாக இருக்குது, என் வீட்டில் இந்த பிரச்சனை குழந்தை இல்லை, என் வீட்டில் வீடு கட்ட முடியல, என் வீட்டில் சமாதானம் இல்லை, இன்னைக்கு வந்திருக்கேன், எனக்கு என்ன கிரயம் கொடுக்க சொல்கிறார்? நீ அந்த நாள் அந்த கிரயத்தை கொடுத்து அந்த 1 வாரம் நீ ப்ராக்டிஸ் பண்ணினா போதும். 1 வாரம் சிலதை செய்ய சொல்லுவார், சிலதை செய்ய வேணான்னு சொல்லுவார். அதை நீ 2 சில இதை முயற்சி பண்ண சொல்லுவார். நீ முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாவே கர்த்தருக்கு தெரியும், என் பிள்ளை லைனில் இருக்கணும்டா அப்பா. அல்லேலூயா. படிக்காத பிள்ளை, ஊர் சுற்றினே இருக்க பிள்ளை, அவங்க அப்பாவுக்கு பார்த்தா பிள்ளைங்களுக்கு டென்ஷனாக இருக்கும். ஆனால் எக்ஸாம் டைமில் கொஞ்சமாக உட்காந்து படிக்க ஆரம்பித்தா என்ன ஆகிடும்னா, படிக்க ஆரம்பிச்சிட்டான் பரவாயில்ல, மார்க்கு நல்லா எடுக்கலாம் கூட பரவாயில்ல, படிக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டான், முயற்சி பண்ணுறான். நான் சொல்கிறது புரியுதாம்மா? ஒரு பிள்ளை வீட்டில் வேலை செய்யலை, திடீர்னு வந்து நானும் துணி துவைக்கிறது அது அழுக்கு போதா போலன்னு நீ பார்க்க மாட்டேன். பரவாயில்ல, ஒரு வேலை செய்து கர்த்தர் பாப்பார். முதல் காரியம் அட்லீஸ்ட் என்ன பண்ணு, முயற்சி பண்றேங்க. கரையம் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணு, காசு ஏதாவது இருக்கு என்கிட்ட, இந்த சில்லறை தான் இருக்கு அப்பா, இதை வச்சுக்கோங்க, இது இருக்கு, என்னால் முழுசா கொடுக்க முடியலன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம். கர்த்தர் என்ன பண்ணுவார், உனக்கு திராணி கேட்டுருவார், உன் கிரயத்தை கேட்டுவார். முழு ஆசீர்வாதம் இல்லைன்னா கொஞ்சம் ஆசீர்வாதம். நீ கிரயமே கொடுக்கலன்னா ஓசியில் என்ன கிடைக்கும்? சும்மா ஜூஸ், அது ஒன்றுத்துக்கு யூஸ் ஆகாது. ஆமென். அன்பு பெரிய ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறேன். நீங்க பாக்கியவதிகள். ஏன்னா ஒரு வார்த்தையை கேட்டு நடக்கிற நீங்கள் பாக்கியவதிகள், நீங்க பாக்கியவான்கள். அப்படியே கண்களை மூடுவோமா?